ஆதியாகமம் 3:8 பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அருமையானவர்களே, பகலின் குளிர்ச்சியான த பெஸ்ட் டைம் ஆஃப் அ டே பாருங்க, இருக்கிறதுல நல்ல நேரத்துல, நல்ல நேரம்னு சொல்றாங்க இல்லையா, தேவன் பாருங்க இருக்கிறதுல நல்ல நேரத்துல ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடும்படி ஏதேன் தோட்டத்துல வந்தாராம். ஆவியா இருக்கிற தேவன் ஆவியா இருக்கிற மனிதர்களோட தான் உறவாட முடியும், அவரோட தான் ஐக்கியம் கொள்ள முடியும், அவர்களோட தான் பேசி பழக முடியும் என்பதற்காக அருமையானவர்களே அவர்களை ஆவிகளாக படைத்தார். எல்லாவற்றையும் நல்லா கவனிங்க, முடிக்க போறோம். எல்லா சிருஷ்டிப்பையும் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் தான் படைத்தாரு. அது மிருகங்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், பூக்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் தேவன் படைத்தார். ஆனா ஆதாமையும் ஏவாளையும் அவருக்காக அவர் படைத்தார்.